தோழமை நெஞ்சங்களே, நான் உங்களுடன் ஃபாதர் க்ரூஸ். திங்க் அவுட் ஆஃப் த சர்க்கிள் என்று சொல்வார்கள். அது என்ன திங்க் அவுட் ஆஃப் த சர்க்கிள்? நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தீர்வு கிடைக்காது. பிரச்சனையை தாண்டி வெளியே இருந்து சிந்திக்கின்ற பொழுது நிறைய தீர்வுகள் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம். ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு, தன்னுடைய ஜமீன்தார்ட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. கடனை திருப்பி கொடுக்கவே முடியல அவர்னால. இப்போ ஜமீன்தார் கூப்பிட்டாரு, ஒரு வாரத்துக்குள்ள நீ கடனை திருப்பி கொடுக்கணும், வட்டிலாம் வேணான்ட்டாரு. ஆனாலும் அந்த ஏழை விவசாயினால கடனை திருப்பி கொடுக்க முடியல. உடனே ஜமீன்தார் கூப்பிட்டாரு, நீ கடனை திருப்பி கொடுக்க வேணாம், உனக்கு 2 சாய்ஸ் தரேன், அதில் எதையாவது நீ ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுத்துட்டேன்னா, ஒன்று நீ கடனை கொடுக்க முடியாது, அதனால உன் மகளை நீ கட்டி கொடுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு சாய்ஸ், உனக்கு விடுதலை கொடுத்துறேன், நீ இந்த தோட்டத்தை விட்டு நீ வெளியே போய் வேற எங்கேயாவது போய் சம்பாதிச்சுக்க அப்படின்னு. இவருக்கும் நல்லதா பட்டுச்சு, பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஆனா ஒரு சின்ன விளையாட்டு இருக்கு அப்படின்னாரு. 2 குடுவை எடுத்துட்டார். குடுவை எடுத்து ஒரு கருப்பு கல் ஒரு வெள்ளைக்கல்லை போட்டார். அதில் போட்டு, இந்த கருப்பு கல்லை நீ எடுத்தேன்னா உன் மகளை நீ கட்டி கொடுக்கணும். ஒருவேளை இந்த வெள்ளைக்கல்லை நீ எடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணணும், இந்த நாட்டை விட்டு என்னோட தோட்டத்தை விட்டு சந்தோஷமா நீ போயிடலாம், கடன் எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்ட்டாரு. இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஒரு நல்ல யோசனையா இருந்துச்சு. ஒருவேளை கண்ணை கட்டிட்டு அந்த குடுவைக்குள்ள கையை விட்டுட்டு கருப்பு கல்லை எடுத்துட்டா மகளை கட்டி கொடுக்கணுமே அப்படின்ட்டு மகள்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காரு. போய் மகள்கிட்ட கேட்டீங்கன்னா, அப்பா பரவாயில்லையப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிச்சு. என்னம்மா, பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா அப்பாவுக்கு ஒரு கவலை, ஒருவேளை நம்ம கடை நிறைய வாங்கியிருக்கோமே, அதனாலதான் மக கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அப்படின்னு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, சந்தோஷமா போய் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. உடனடியாக எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. அவர் கண்ணை கட்டி ஒரு குடுவையில 2 கல்லை போட போறாரு அந்த எஜமான். அப்போ ஒரு கருப்பு கல்லை போடுறாரு, பக்கத்துல வெள்ளைக்கல்லை வச்சிருக்காரு, ஆனா கூடயே இன்னொரு கருப்பு கல்லை வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, வெள்ளைக்கல்லை போடாம கருப்பு கல்லையே போட்டுறாரு. இதை அந்த பெண் பார்த்து விடுகிறார். அவர் எதை எடுத்தாலும் கருப்பை தான் எடுக்க போறாரு. அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அவர் ஒரு கேம் இப்படி செட் பண்ணியிருக்காரு. உடனே அந்த பெண் வரா, என்னுடைய வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்ட்டு அப்படியே அந்த குடுவைக்குள்ள கையை விடுறா. கையை விட்டு ஒரு கல்லை எடுத்து டக்குன்னு வாய்க்குள்ள போட்டா, யாருக்குமே தெரியாம. எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்ப சொல்றா, நான் வாய்க்குள்ள போட்டிருக்கிறது வெள்ளைக்கல்லுனா கண்டிப்பா உள்ள கருப்பு கல் இருக்கும், நான் வாய்க்குள்ள போட்டிருக்கிறது கருப்பு கல்லுனா கண்டிப்பா உள்ள வெள்ளைக்கல் இருக்கும் அப்படின்னு. உடனே குடியை திறந்து பார்க்கறாங்க. ஏன்னா போட்டது 2மே கருப்பு கல்லுன்னு, ஒரே ஒரு கருப்பு கல் இருக்கு. அப்ப எல்லாம் என்ன நினைச்சாங்க, வெள்ளைக்கல்லை தான் அவன் வாய்க்குள்ள போட்டான்னு. உடனே அங்கிருந்து இருவரும் விடுவிக்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. கொஞ்சம் பிரச்சனையை தாண்டி நம்ம வெளியே இருந்து சிந்தித்து பார்த்தால் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.